வீட்ல 4 பேர் இருக்கோம். 4 பேர் 4 விதமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எனக்கு பால்கப்பா. எப்பலாம் கேரளா ரெஸ்டாரண்ட்ஸ் போறேனோ, அப்பலாம் கண்டிப்பா இத ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஏன்னா அவ்ளோ பிடிக்கும். இன்னைக்கு நம்ம வீட்லயே ட்ரை பண்ணலான்னு பண்ணிட்டேன். மரவள்ளி கிழங்க இந்த மாரி குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இத குக்கர்ல மாத்திட்டு, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு, உப்பு இத போட்டுட்டு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இது வேகுற டைம்ல தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இத குக்கர்ல விசில் போட்டு எடுத்த உடனே, இது கூட வந்து சின்ன வெங்காயம் 2 பீஸு, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமா இஞ்சி இதெல்லாம் தட்டி இதோடயே சேர்த்துட்டு, தேங்காய் பாலும் இதோட ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா இதோட சால்ட் சேர்த்துட்டு, மேஷர் வச்சு இந்த கிழங்கெல்லாம் கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கோங்க. அதோட அப்படியே குக்கர்ல சிம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. விசில் போட வேண்டாம். நல்லா குழஞ்சு வந்த உடனே சீசனிங்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் தான் ஊத்தணும். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இத வந்து ஃபிஷ் கறியோட வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா எனக்கு இது பிளெயினா சாப்பிட்டாவே ரொம்ப பிடிக்கும். அவ்ளோ கிரீமியா இருக்கு. டெய்லி ஒரே மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்ட்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து என் பெரிய பையன் என்ன சாப்பிட்டான்னு பார்க்கலாமா? அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்னா கண்டிப்பா இட்லி, தோசை தான் இருக்கணும். அவனுக்கு இட்லி வச்சு சாம்பார், நெய் எல்லாம் போட்டு குடுத்துட்டேன். இன்னைக்கு குட்டி பையனுக்கு டிஃபரெண்ட்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்திருந்தேன். அதான் வந்து பீனட் பட்டரும், கர்டும் மிக்ஸ் பண்ணி குடுத்திருந்தேன். முன்னாடிலாம் பீனட் பட்டர் குடுத்திருக்கேன். ஆனா கர்டோட மிக்ஸ் பண்ணதில்ல. இப்ப அதோட மிக்ஸ் பண்ணி குடுத்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியா என் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். முந்தின நாள் வச்ச காரக்குழம்பு இருந்தாவே மறுநாள் அவரு காலையில சுடுசாதம் தான் கேட்பாரு. சாதம் வடிச்சு அது கூட உப்பு, மோரு, தண்ணி இதெல்லாம் கலந்து சாதத்த நல்லா உருண்டை புடிச்சு, அது கூட தேங்காய் துவையல், காரக்குழம்பு, மோர் மிளகா, வத்தல் இதெல்லாம் வச்சு உருட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப இதுதான் எங்க வீட்ல 4 பேருக்கு 4 விதமான பிரேக்ஃபாஸ்ட்.